இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் டு டேலி எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத டீட்டெயில் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் ப்ளஸ் சப்போர்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ கன்சல்டேஷனை அவைல் பண்ணிக்கோங்க. எக்ஸல் டு டேலி மோஸ்ட்டாக யார் பண்ணுவாங்கன்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் பில்லிங் சாஃப்ட்வேர், பிஓஎஸ் அப்படி வச்சுட்ருக்கும் போது அதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எக்ஸல் ஃபார்மில் இருக்கும். அதை அவங்க டேலி ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு டேலியில் இம்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க எக்ஸல் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க டேலிக்கு மாறும்போது அவங்களுக்கு எக்ஸல்லே ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் எக்ஸலில் ஒர்க் பண்ணிவிட்டு டேலியில் இம்போர்ட் பண்ணிப்பாங்க. டேலியில் இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிரான்சாக்ஷன் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் எப்போவுமே மாஸ்டரை தான் முதல்ல இம்போர்ட் பண்ணணும், டிரான்சாக்ஷனை பண்ணக்கூடாது. டிரான்சாக்ஷனை முதல்ல இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி, ரேட் அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எப்போவுமே மாஸ்டரை முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸலில் நம்ம எப்படி ஒரு ஸ்டாக் ஐட்டமை டேலி ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நேம் கொடுத்துக்கணும், தென் குரூப் நேம், யூனிட், ஹெச்எஸ்என் கோட், ஜிஎஸ்டி ரேட், அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதுதான் ஒரு ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். நான் பவுச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஐட்டமை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி டேலியில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேலியில் இம்போர்ட் ஆப்ஷனில் மாஸ்டர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைல் ஃபார்மேட்டில் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸல் ஷீட் எந்த பாத்துக்குள்ளே இருக்குதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் ஷீட் நேமில் ஐட்டம் மாஸ்டர்னு நான் கொடுத்துக்கிறேன். மேப்பிங் டெம்ப்ளேட்லாம் டிஃபால்ட் டெம்ப்ளேட்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் மேப்பிங் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் மாஸ்டரில் நான் ஸ்டாக் ஐட்டம்னு கொடுத்துக்கிறேன். தென் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2 ஸ்டாக் ஐட்டம் அந்த ஷீட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு 3 ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பழைய ஸ்டாக் ஐட்டம் இம்போர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இக்னோர் டூப்ளிகேட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆப்ஷன் வரும். இங்கே உங்களுக்கு இம்போர்ட் ஸ்டாக் ஐட்டம் ஒரே ஒரு ஸ்டாக் ஐட்டம் காட்டுது. அதை இம்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். எப்படி ஒரு லெட்ஜரை எக்ஸலில் க்ரியேட் பண்ணிவிட்டு டேலியில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் உங்களோட லெட்ஜரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. லெட்ஜர் நேம், குரூப்ஸ், அட்ரஸ், ஸ்டேட், பின்கோட், ஜிஎஸ்டி டைப், ஜிஎஸ்டி நம்பர். இதை எப்படி டேலியில் மேப் பண்ணி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேலியை ஓப்பன் பண்ணிவிட்டு இம்போர்ட், மேனேஜ், மேப்பிங் டெம்ப்ளேட். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆல்டர், என்னோடய ஸ்ப்ரெட்ஷீட்டை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட மேப்பிங் டெம்ப்ளேட்க்கு பேர் கொடுத்துக்கணும். தென் டைப் ஆஃப் மாஸ்டரில் லெட்ஜர் நேம், லெட்ஜர் நேம், குரூப் நேம், குரூப், ஸ்டேட், ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட், அட்ரஸ். ஜிஎஸ்டி ரேட்டோட அப்ளிகபிள் டேட் கொடுக்கணும். ஸ்பெசிஃபைட் ஃபிக்ஸ்ட் ஃபீல்ட் கொடுத்துட்டு டேட் கொடுத்துக்கோங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இம்போர்ட்டுன்னு கொடுத்து மாஸ்டர் கொடுக்க போகிறோம். ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்துக்கணும். தென் உங்களோட எக்ஸல் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மேப்பிங் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாஸ்டர்ஸ் காட்டும். இதை நம்ம இம்போர்ட்டுன்னு கொடுத்தோன்னா நம்மளோட லெட்ஜர் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட் ஆகிடும். அதே மாதிரி குரூப்பை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேம், பேரண்ட் குரூப் நேம், பிஹேவ்ஸ் லைக் அ சப் லெட்ஜர். இதில் நான் 2 குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேலியில் இம்போர்ட், மாஸ்டர், எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட எக்ஸல் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டேலி ஃபார்மேட்லேயே க்ரியேட் பண்ணதுனால நான் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து டைப் ஆஃப் மாஸ்டரில் குரூப்புன்னு கொடுத்து எனக்கு என்னோடய குரூப்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் நான் இம்போர்ட்டுன்னு கொடுத்தேன்னா என்னோடய குரூப் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட் ஆகிடும். மேப்பிங் ப்ராசஸ் ஒரு தடவை மட்டும் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மாஸ்டர்ஸ் இம்போர்ட் ஆகிடும். நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை அவைல் பண்ணிக்கோங்க. எக்ஸல் டு டேலி பார்ட் 2 வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டெக்ஸ் ஆஃப் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.